அன்பார்ந்த விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் 2024 ஏப்ரல் 22ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாகி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையிலான தருணங்களில் என்ன மாதிரியான சாதகம் பாதகமெல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்று பார்க்கலாம். கிரகநிலைகளின் ரீதியாக அமைந்துள்ள மாற்றங்களென்ன, மேலும் என்ன மாதிரியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகிறது என்றும் பார்ப்போம். என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் ராகு இணைவால் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலைகள் ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, கண்மணிகள், விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் என்ன மாதிரியான மாறுதல்களெல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்பது பற்றி சற்று சுருக்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். உண்மையைச் சொன்னால் செவ்வாய் கிரகத்தை நினைத்து பயப்பட வேண்டியது இல்லை. செவ்வாய் தோஷம் என்றதும் அனைவரும் பயப்படுவதுண்டு. செவ்வாய் தோஷம் படாதபாடுபடுத்துவிடுமென்று நினைப்பது அதற்கான காரணமாகும். உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை. சப்தரிஷிகள் மொத்தம் 7 பேர். இந்த சப்தரிஷிகளை பிரம்மா படைத்தார். இவர்கள் வசிஷ்டியர், மரிஷி, புலஸ்தியர், அதிரி, பிருகு, ஆத்திருஷர், புலவர் ஆவர். இதில் வசிஷ்ட மகரிஷியின் புதல்வர் வரத்வாச முனிவர். வரத்வாச முனிவர் ராமபிரான் கதையில் இடம்பெற்றவர். ராமபிரான் சீதாதேவியுடன் வனவாசம் சென்ற 14 ஆண்டுகளில் கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் வரத்வாச முனிவர்தான். இவரிடம்தான் காமதேனு இருந்தது. இவர் தான் கற்ற அனைத்து விதமான சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் பிரயோகம் போன்ற அனைத்து கலைகளையும் அவரை தேடிவந்தவர்களை சீடர்களாக ஏற்று கற்பித்து வந்தார். அவர் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் காலைக்கடன் முடித்து நீராட நர்மதை ஆற்றுக்கு சென்றார். அங்கு அழகு மிகுந்த தேவலோக கன்னி நீராடிக் கொண்டிருப்பதைக் கண்டார். காதல் மொட்டு மலர ஐம்புலன்களும் ஆன்மாவுக்கு அடங்காமல் போக அந்த பெண்ணை அடைய விரும்பி அவளுடைய சம்மதம் கேட்டார். அவளும் இணங்கினாள். ரிஷிபிண்டம் இரவுதாங்காது என்பதற்கு இணங்க அந்த தேவகன்னிக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. தேவலோக கன்னி குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியவில்லை. இவரும் ரிஷிமகான் குழந்தையுடன் ஆசிரமமும் செல்ல முடியாது. இருவருமே நிகழ்வுக்கு பின்னே விபரீதத்தை அறிந்தனர். இருவரும் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்தமனத்துடன் அவர்களுடைய சென்றுவிட்டனர். இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூவுலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்துச் சென்றாள். அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தாள். அந்த குழந்தைதான் செவ்வாய் பகவான் என்று போற்றப்படுகிறார். பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயருண்டு. பூமிகாரகன் தன் தந்தை யாரென பூமாதேவியிடம் வினவினார். பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையாரான வரத்வாச முனிவரிடம் ஒப்படைத்தாள் பூமாதேவி. முனிவரும் தன்னுடைய மகனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார். தந்தையாக இருந்து அறிவோடு வளர்த்தார். ஆசானாக இருந்து வித்தைகளை பல கற்றுக் கொடுத்தார். செவ்வாய் பகவானும் நாள்தோறும் கல்வி பயிற்சியில் மூழ்கி போர் பயிற்சி என எல்லாவிதமான கலைகளையும் கற்று வீராதி வீரனாக தேர்ச்சியானார். எனவேதான் செவ்வாய் வீரபத்திரர் என்று போற்றப்படுகிறது. பூமாதேவி தாயினுடைய மடியில் வளர்ந்த சொந்த தாய் பாசத்துடன் வளராத செவ்வாய்க்கு குடும்பம், தாய், தந்தை, இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று. எனவேதான் உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பம், பெற்றோர், இல்லறம், கணவன் மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானங்களுக்கு பாதிப்புகள் உண்டு என கூறப்படுகிறது. இதுவே செவ்வாய் தோஷம் என்றும் கருதப்படுகிறது. செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னமென்று குறிப்பிட்ட இடத்திலிருந்து 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தால் அது செவ்வாய் தோஷமென்று கருதப்படுகிறது. இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து 2, 4, 7, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் பயணிப்பது செவ்வாய் தோஷம் எனப்படும். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் சிறிதளவு இருக்கலாம். அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசமிருப்பதும், கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் நெய்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதும், கங்கை நீரில் நீராடுவதும், பவழமும் மாணிக்கமும் அணிவதும் பரிகாரங்களாக அமைகிறது. செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தளபதியாக, அதிபதியாக, சேனாதிபதியாக இருக்கிறார். அங்காரகன் என்றால் சிவந்த நிறத்தவன் என்று பொருள். சிவந்த நிறமுடைய செவ்வாயை அங்காரகன் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் பிரம்மச்சாரி ஆவார். இவர் பூமாதேவியினுடைய மகனாகவும் கருதப்படுகிறது. செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரராக அமைகிறார். ராசிகளை பொறுத்தவரையில் எந்த இடங்களில் செவ்வாய் பகவான் பயணித்தால் என்ன பலன்களை கொடுப்பாரென்று பார்ப்போம். உங்களுடைய சுயஸ்தானமென்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும்போது பொதுவாகவே கோபம் அதிகரிக்கும். தேவையில்லாமல் கோபப்படக்கூடும். சிறு சிறு விபத்துகளால் காயங்கள் உண்டாகும். நோய்கள் துரத்திக் கொண்டே வரும். வன்மை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலிருந்தால் செல்வ பாக்கியம் மந்தமாக இருக்கும். கல்விச் செல்வம் குறையும். தவறான சகவாசம் உண்டாகும். வாழ்க்கைக்கு தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது.
தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் தங்காது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் பயணித்தால் சகல சௌபாக்கியங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கும். உங்களை சாதனையாளர்களாக மாற்றும். பண மழை பொழியும். பொருளாதார நிலை உயரும். செல்வ செழிப்புக்கு பஞ்சமிருக்காது. ஆயுள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அக்கறை இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் பயணிக்கும்போது மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும். எதிர்பாலினத்தவர்களிடம் அதிக நாட்டம் இருக்கும். அதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிலிருந்தால் பொருளாதாரம், சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவம் ஆடும். குறிப்பாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு குறையும். மனக்கஷ்டங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கான நல்ல நடத்தைகளை இழக்க வைக்கும். தொட்டதற்கெல்லாம் கோபம் வரலாம். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிலிருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. உங்களை கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள். பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கக்கூடும். எதிர்பாலினத்தவர்களின் மீது ஆசை, காமம் அதிகமாக இருக்கும். அவர்களைப் பற்றிய உங்களுடைய சிந்தனைகள் எப்போதும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாயதர்மங்கள் இல்லாமலிருக்கும். சில நேரங்களில் பல நல்ல கிரகநிலைகளின் பார்வையால் இந்த செயல் மாற்றமடையும். கணவன் மனைவி பிரச்சனை, நோய் பிரச்சனை, செல்லுமிடமெல்லாம் சண்டை என சிரமங்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிலிருந்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் கேடு உண்டாகும். கஷ்டப்பட்டு போராடி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டி இருக்கும். நியாய தர்மத்திற்கு வேலையில்லாமல் இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9இலிருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது. பாசத்தை பற்றி கூறவே தேவையில்லை. சுத்தமாக இருக்காது. அதிரடியான எண்ணங்களை கொண்ட ஆணவம் உடையவர்களாக இருப்பீர்கள். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10இலிருக்கும்போது அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு பஞ்சமிருக்காது. கூடவே குருபகவானும் சேர்ந்துவிட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் நின்றால் திடீரென நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற செய்திகள் உங்களை வந்து சேரும். லாபங்களை அதிகரிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டிலிருந்தால் உடல் நலத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம். பயணங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்தி மன உளைச்சல்களை உண்டாக்கும். அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இவ்வளவு அதிசயங்களை கொண்ட செவ்வாய் பகவான் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் சனி பகவானுடன் இணைந்து ஏகப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி வந்தார். தற்போது செவ்வாய் பகவான் சனி பகவானை விட்டு விலகி மீனம் வீட்டில் ராகுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த செவ்வாய் மற்றும் ராகுவின் இணைவு என்பது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான திருமணம், காதல், மகிழ்ச்சி, பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் நிகழ்கிறது. 5ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகுவின் இணைவு காரணமாக பெரிய அளவிற்கான இழப்புகள் மற்றும் கருச்சிதைவுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுப்பவராக இருந்தால் அது உங்களுடைய ஆற்றலையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். என்றாலும் கூட கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது மிகச்சிறப்பு. ஏனெனில் இது உங்களை நேர்மறை அற்றவராகவும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் குறைவாக உள்ளவராகவும் இருக்கச் செய்யும். உங்களுடைய குடும்பத்திலும் மற்றும் நண்பர்களிடமுமிருந்து வெளியில் வெகு தூரத்தில் இருப்பது போல் உணரச் செய்யும். இந்த இணைவு தந்திரம் மற்றும் நீங்கள் செய்யாத காரியங்களுக்கு கடன் கூறுவதற்கு வழிவகுக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் பழி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளிருக்கிறது என்பதை இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவின் காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படவிருக்கிறது என்று பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வலிமை வாய்ந்த கிரகமான சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரனின் அமைப்பினாலும் சனியின் அமைப்பினாலும் குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவுகள் சுமூகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணைகளுக்கு இடையே காதலும் அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளும்போது எதிர்பாராத நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் யோகங்களிருக்கிறது என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு உணர்த்துகின்றது. சில நேரங்களில் உங்களுக்கு உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படலாம். இந்த மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது நல்லது. ஏனெனில் இந்த மாதிரியான மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் போன்ற மேலும் நல்லபல சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கின்றது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு உங்களுக்கு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன. எந்த விஷயத்திலும் நீங்கள் நேரடியாக தலையிட்டு கவனம் செலுத்தினால் சில இடர்பாடுகளை தவிர்க்கலாம். கலைத்துறையினர் மிகவும் அதிக அளவில் முயற்சி செய்து வாய்ப்புகளை பெற வேண்டி இருக்கும்.
சுப காரியங்களில் தடை தாமதங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படவிருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிவரும். லாபங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று அமைதியாக இருக்கலாம். மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமென்று பார்ப்போம். உங்களுடைய தாயாரின் உடல் நலத்தில் அதிகம் கவனம் செலுத்துதல் வேண்டும். முன் கோபத்தை தவிர்த்தல் சிறப்பு. அவசரப்பட்டு ஆராய்ச்சி செய்யாமல் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது சாலச்சிறந்தது. மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிட்டால் உங்களுக்கு பாதிப்புகள் வரலாம். எனவே தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்தல் சிறப்பு. பணிச்சுமை அதிகரிக்கலாம். உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்குமென்றாலும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பது மிக அவசியமாகும். மேலும் சேமிப்பு மிக மிக முக்கியமாகும். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ராகு சூரியன் இணைந்திருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கவலைகள் அதிகரிக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ளுதல் மிக மிக அவசியமாகிறது என்பதை கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் ராகு சேர்க்கை காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரக நிலைகளின் ரீதியாக உங்களுக்கு கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு அல்லது வீரபத்திர தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பம் செழிக்கும். மேலும் ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்குமென்பதில் சந்தேகமில்லை.